வணக்கம் மக்களே. ஒரு ப்ரொஃபஷ்னல் இன்ஜினியர் இல்லவோ டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டோ எப்படி ஒரு ப்ரொஃபஷ்னல் ரெஸ்யூம் ரெடி பண்ணணும், அதாவது ஃபாரின் பெஸ்ட் கம்பெனி வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளுக்கு எப்படி ஒரு ப்ரொஃபஷ்னல் ரெஸ்யூம் உருவாக்கணுங்கிறது தான் நம்ம இந்த டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க ஸ்கிப் பண்ணாமல். ஃபஸ்ட்டு வந்து ப்ரொஃபஷ்னல் ப்ரொஃபைல்னு எடுத்துக்கிட்டோம்னா லுக் அண்ட் ஃபீலாக இருக்கணும். சிம்பிளாக 1 பேஜ் 2 பேஜில் இருக்கணும், 10 பேஜில் அடிக்கக்கூடாது. பார்த்த முன்னாடி இம்ப்ரெஸ் ஆயிடணும், கிறிஸ்பாக இருக்கணும். அதாவது ரொம்ப கட் பண்ணி மெயின் ஹின்ஸு மட்டும் அடிச்சிங்கன்னா போதும். 2 ஃபாண்ட் சைஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், நிறையா ஃபாண்ட் சைஸ் யூஸ் பண்ணாதீங்க, அப்போ இதாயிரும். ஆல்ட்ரு ஸோ எல்லா டீட்டெயில்ஸையும் அந்த 2 பேஜுக்குள்ளே கொண்டு வர பாருங்கள். வாங்க எப்படி. ஹெட்டர் வந்து பார்த்திங்கன்னா நேமு அட்ரஸ், அதாவது ஒரு லெஃப்ட் சைடு கார்னரில் நேமு அட்ரஸ் இருக்குது, பின்கோடோடு இருக்கணும். அதே மாதிரி ரைட் சைடு போயிட்டிங்கன்னா ரைட் சைடு டாப்பில் வந்து ஃபோட்டோ இருக்கணும், அதுக்கு கீழே மெயில் ஐடி, அதுக்கு கீழே உங்கள் கான்டாக்ட் நம்பர். ஸோ இதிலே இன்னொரு டிஃப்ரென்ஸ் பண்ணலாம். ஃபோட்டோ, மெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர் லெஃப்ட் சைடு டாப் கார்னர் கொண்டு போயிட்டிங்கன்னா ரைட் சைடு டாப் கார்னரில் உங்கள் நேமும் அட்ரஸும் வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ ஹெட்டர் ஃபார்மேட்னா இதுதான். ஸோ இதை தாண்டி எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ இதோட இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னா, ரெஸ்யூமில் மேலே ரெஸ்யூம்னு மென்ஷன் பண்ணவே கூடாது. நிறையா பேர் மேலே வந்து ரெஸ்யூம்னு போடுவீங்க. ஸோ அது வந்து நீங்கள் டோட்டலி அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட் என்ன கேட்டிங்கன்னா. ஏன்னா ரெஸ்யூம்னு மேலே யாரும் மென்ஷன் பண்ணவே கூடாது. ஸோ அது ஒரு பெரிய மிஸ்டேக்ஸ் எல்லாருமே பண்ணுறீங்க இந்தியன்ஸ். ஸோ அது பண்ணக்கூடாது. ஸோ ஹெட்டருக்கு இதுதான் ஃபார்மேட். ஸோ இதுதான் ஹெட்டர் ஃபார்மேட். ஸோ இதில் ஏதோ சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னா வேறு எதுவுமே இன்க்ளூட் பண்ண முடியாது. ஸோ இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கீழே வந்து ஒரு பின்கோடு ரொம்ப மெயினுங்க. ஸோ அதை கீழே இது பண்ணிடாதீங்க. ரெண்டாவது விஷயம்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னல் ஸ்டேட்மெண்ட், அதாவது கேரியர் அப்ஜெக்டிவ் நிறையா பேர் அப்படியே இன்டர்நெட்லேருந்து காப்பி பண்ணி பேஸ் பண்ணிடுறீங்க. கேரியர் ஆப்ஜெக்டிவ்ங்கிறது அதாவது ஒரு 2 பாயிண்டில் உங்களோட டோட்டல் ஐடியாவையும் ஹெச்ஆருக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ தயவு செஞ்சு அதை கட் பண்ணி காப்பி பண்ணி இன்டர்நெட்லேருந்து பேஸ் பண்ணாதீங்க. ஸோ நான் இங்கே ஒரு கீழே சின்ன ஒரு கேரியர் ஆப்ஜெக்டிவ் என்னோடய ரெஸ்யூமில் கொடுத்த ஃபார்மேட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதையே கொஞ்சம் ஆல்டர் பண்ணி ஸோ நீங்கள் யூஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். மினிமம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 லைனில் தான் இருக்கணும். ஸோ அதில் எல்லா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் செட்டில் ஆயிடணும். ஸோ அந்த மாதிரி இருக்கணும். I am trained fresher with an experience in information technology while to join growing organization and exhibit my all potential. நான் ஒரு ட்ரைன்டு ஃப்ரெஷர், என்னோட முழு தகுதியையும் இந்த கம்பெனிக்காக அர்ப்பணிப்பேன் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் தான் இதில் வரும். அது மட்டும் இல்லாமல் ஆஸ்பைரிங் டு மூணாவது வந்து அகாடமிக் குவாலிஃபிகேஷன்ஸ், அதாவது ஸ்டார்ட் வித் யுவர் ப்ரெசன்ட் குவாலிஃபிகேஷன். நீங்கள் இப்போ என்ன படிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ, லைக் பிஹெச்டி, ஸோ அந்த மாதிரி குவாலிஃபிகேஷனை ஃபஸ்ட் எப்பயுமே போடுற மாதிரி பார்த்துக்காங்க. வித் அண்ட் அக்ரிகேட் டு டிகிரிக்கு அக்ரிகேட் போடுற மாதிரி பார்த்துக்காங்க. ஃபாலோட் பை ஹையர் செகண்டரி, 12th என்ன மார்க்கு, அதே மாதிரி ஃபர்தரில் எஸ்எஸ்எல்சியில் என்ன மார்க். ஸோ இதுதான் ஃபார்மெட்டு. ஸோ எடுத்த முன்னாடி எல்லாருமே எஸ்எஸ்எல்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க, அது ரொம்ப தப்பு. எடுத்த முன்னாடி நீங்கள் இப்போ என்ன டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ ஸோ அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ண. அடுத்தது டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் வந்துடுங்க. பிக் டு ஸ்மால், அதாவது கோடிங், லாங்குவேஜ், வெப் டிசைனிங், எம்எஸ் ஆஃபீஸ், இது வந்து ஐடி ரிலேட்டட் ஒரு ரெஸ்யூம். ஸோ அதனால் இது பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ட்ரிபிளியாக இருந்தால் ட்ரிபிளி, ஈஸியாக இருந்தால் ஈஸியாக, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே ஃபார்மேட் ஒன்று தான். அதாவது உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனா, இப்போ கோடிங்லாம் பெரியது. ஸோ எம்எஸ் ஆஃபீஸுங்கிறது சிம்பிளாக எல்லாருமே பண்ணக்கூடியது. ஸோ அது மாதிரி எல்லாருமே பண்ணுறது லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறது ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்னு பார்த்தீங்கன்னா டிசைனிங், டெவலப்மெண்ட்டு, இன்ஸ்டாலேஷன், மெயின்டெனன்ஸ். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஐடி பேஸ்டுங்க. இந்த மேலே இருக்க 4 தான் மெயின் ஸ்கில்லு.
ஸோ அது ரிலவெண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இந்த இன்ஸ்டாலேஷன் மெயின்டெனன்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஐடி கன்சல்டன்ட், cloud architect, computer formatic investigator, health IT specialist, mobile applications developer, web developer, software engineer, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில்ஸை மட்டும் போடுங்க. ஏன்னா டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்லேருந்து தான் மோர் கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க ஐடி ரிலேட்டடாக அவ்வளோ போயிட்டிங்கன்னா. ஸோ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதை மட்டும் நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். ஸோ ரெஸ்யூம் ஃபில் ஆகணுன்ட்டு நிறையா அப்டேட் பண்ணிடாதீங்க. ஸோ அது ரொம்ப மெயினான விஷயம். நெக்ஸ்ட் வந்து இன்டர்ன்ஷிப் பற்றி நீங்கள் சொல்லியே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ஸோ இன்டர்ன்ஷிப்புக்கு கொஞ்சம் ஆடட் அட்வான்டேஜ் கொடுங்க. அதாவது நீங்கள் புல்லட்ஸ் யூஸ் பண்ணுங்கள், சர்வே, ஸ்கில் செட், ஃபியூச்சரிங், ரொம்ப நீங்கள் தனிப்பட்ட திறமை அதை வளர்த்துக்கணும். அதாவது நான் இப்போ எஸ்ஏபியில் சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன், பிஹெச்பியில் வெப் கோடிங் எல்லாம் எனக்கு நல்லா தெரியும், நானே ஒரு வெப்சைட் இருக்கேன், நான் பெரிய யூடியூபர் அப்படிலாம் நினச்சிங்கன்னா ஸோ அதெல்லாம் நீங்கள் அதுக்கு கீழே கொண்டு வரலாம். அதே மாதிரி ப்ராஜெக்ட்ஸ், அகாடமிக் ப்ராஜெக்ட்ஸு, டாபிக் ஃபஸ்ட்டில் இருக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு புல்லட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்ஜெக்டிவ், அதாவது அந்த டாப்பிக்கை பற்றி அப்ஜெக்டிவ் என்னன்னு சொல்ல வரீங்க அந்த டாப்பிக்கில் அப்படிங்கிறது அப்ஜெக்டிவாக சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ப்ராசஸ் எப்படி செயல்படுறீங்க, அதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் என்ன இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணீங்க, லைக் ஜாவாவா, எஸ்கியூஎல், அந்த மாதிரி நீங்கள் டீட்டெயிலாக ஸோ இதில் மறக்காமல் உங்கள் டீம் மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, அந்த டீம் மெம்பர்ஸில் நீங்கள் உங்களோட ரோல் என்ன, ஸோ அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட் ஹைலைட்டாக இருக்கும். ஸ்கில் செட்ஸ்னு பார்த்தீங்கன்னா பிக் பிக்சர் திங்கிங், அதாவது இந்த காலகட்டத்தில் எல்லாமே பிக் திங்கிங் தாங்க. எனக்கு ஜாவா மட்டும் தெரியும்னா பெஸ்ட்டு. அதே மாதிரி ஜாவா ப்ளஸ் டெஸ்டிங் இன்னொரு பாயிண்ட் தெரியும்னா ஸோ அவனுக்கு தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அவனுக்கு தான் ஆடட் அட்வான்டேஜ். ஸோ நீங்கள் அது மாதிரி பிக் பிக்சர் திங்கிங், அதாவது ஒரு கம்பெனியில் ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒருத்தன் ஒரு வேலை செய்கிறதுக்கு 10,000 ரூபாய்க்கு அதே 2 வேலை அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஸோ அவன் தானே பெனிஃபிட். ஸோ அதுதான் பிக் திங்கிங். ஸோ கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கோங்க நாலேஜை, அதை தான் சொல்லணும். அடாப்டபிலிட்டி, அந்த கம்பெனி சிச்சுவேஷனுக்கு நான் எப்படி அடாப்டபுள் ஆவேன் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லணும். ஆப்டிடியூட், ஸோ இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு, ஜென்ரல் மேக்ஸ் ஆப்டிடியூட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் தான். வில்லிங்னஸ் டு லேர்ன், நீங்கள் அப்கிரேடட் டெக்னாலஜிஸை எப்படி லேர்ன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டாக சொல்லிடுங்க. கிரிட்டிக்கல் திங்கிங், ரொம்ப என்ன சொல்கிறது, ஹெச்ஆர் ரவுண்ட்ஸ்னாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப கிரிட்டிக்கல் திங்கிங்னாலே ரொம்ப ஒரு ஆடட் அட்வான்டேஜ். கண்டிப்பாக உங்களை எடுக்க தான் திங்க் பண்ணுவாங்க. ஸோ ஒரு கண்டிப்பாக ஹெச்ஆர் ஏதோ ஒரு கிரிட்டிக்கலாக ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இந்த பாயிண்ட்டை பொறுத்த முன்னாடி. ஸோ அதை எப்படி நீங்கள் டெக்னிக்கலாகவும் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாகவும் பதில் சொல்கிறீங்கன்னு எதிர்பார்ப்பாங்க. எம்பத்தி அப்படின்னா, இப்போ உங்கள் கோர்ஸ் ஸ்டாஃப்ஸ் ஒருத்தருக்கு ஏதோ கை உடஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவரால் கொஞ்சம் டைப் பண்ண முடியலைன்னா ஸோ அவரோட ஒர்க்கு நீங்கள் பிரித்து ஷேர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு எம்பத்தியான கோர்ஸ் ஸ்டாஃப்ஸ்ன்னு நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் ரெஸ்யூம் வெயிட்டேஜை தூக்கும். ஒரு ரெஸ்யூமில் இவ்வளோ செட் ஆஃப் ரூல்ஸ்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாங்க. ஒரு ரெஸ்யூம் எடுத்துக்கிட்டால் இந்த செட் ஆஃப் ரூல்ஸ் இப்படி தான் ரெஸ்யூம் இருக்குன்ட்டு ஒரு அஸ்யூமேஷனில் ஹெச்ஆர் இருப்பாங்க. ஸோ அந்த ஹெச்ஆரை ஏதோ ஒரு ரெஸ்யூம் எடுத்துகிட்டு போய் ஸோ இதனால் இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஹெச்ஆருக்கு ஈஸியாக இருக்கும், ஒரு இம்ப்ரெஷனாகவும் இருக்கும். ஸோ இங்கே இன்டர்வியூக்கு கொஞ்சம் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அவ்வளோதான். பார்ட்டிசிபேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ், அந்த ஈவெண்ட்டில் இதில் ஒரு சிம்போசியம்னு சொல்லுவாங்க. அந்த சிம்போசியம் நடக்குதுன்னா அதோட ரோல், நீங்கள் என்ன ரோல் ப்ளே பண்ணீங்க அந்த சிம்போசியத்தில். இப்போ பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணிங்கன்னா பேப்பர் ப்ரெசன்டேஷன். ஸோ அந்த மாதிரி டீம் சைஸ்னால், இப்போ பேப்பர் ப்ரெசன்டேஷன்னா ஒரு டீமில் 2 பேர் 3 பேர் இருப்பாங்க இல்லையா, அந்த டீம் சைஸ் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. அதில் வாங்கின சர்டிஃபிகேட்ஸு, அப்ரிசியேஷன்ஸு எல்லாமே கம்ப்ளீட்டாக சொல்லிடுங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இப்போ ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும், ஸ்டேஜ் ஃபியர் இருக்க ஒரு ஆள் எடுக்க மாட்டாங்க. ஸோ பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு ஸ்டேஜ் ஃபியர் கிடையாது. ஸோ நீங்கள் இங்கிலீஷில் நல்லா நாலேஜபிள் அப்படிங்கிறது அவங்களே திங்க் பண்ணிக்குவாங்க. ஸோ அதெல்லாம் மஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பர்சனல் டீட்டெயில், யுவர் நேம்,
ஃபாதர் நேம், மதர் நேம், பர்மனண்ட் அட்ரஸ். ஸோ இது மட்டும்தான் இருக்கணும் பர்மனண்ட் டீட்டெயில்ஸில். சில பேர் என்ன பண்ணுவாங்க, சிட்டிசன்ஷிப்பு, பர்த் பிளேஸு, மேலா ஃபீமேலா, ஸோ அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. பர்சனல் டீட்டெயில்ஸ் சும்மா சிம்பிளாக இருந்தால் போதும். ஸோ இதுதான் பர்சனல் டீட்டெயில்ஸ். இதெல்லாம் கண்டிப்பாக மேண்டேட்ரியாக இருக்கணும். ஸோ அதே மாதிரி லாஸ்ட் ஹெட்டர் பக்கம்லாம் அதே மாதிரி ஃபூட்டரில் வந்து சிக்னேச்சர், ரைட் சைடு கார்னரில் சிக்னேச்சர், உங்கள் நேம் கீழே நேமுக்கு மேலே சிக்னேச்சர் போட்டுருங்க. லெஃப்ட் சைடு கார்னரில் டேட்டு, பிளேஸ், எந்த டேட்டில் நீங்கள் ரெஷ்யூம் ஃபில் பண்ணுறீங்க, அதே மாதிரி பிளேஸ் வந்து நான் சென்னைன்னு போட்டுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இதுதான் ஓவரால் ஒரு ரெஷ்யூம் ஃபார்மேட்டு அப்படிங்கிறது. ஸோ இதில் ஏதோ டவுட் இருந்தால் கண்டிப்பாக கீழே பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சாம்பிள் PDF சென்ட் பண்ணுறேன் மெயில் ஐடிக்கு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.